இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க ரஷ்யா விடுத்த அழைப்பை ஏற்பு பிரதமர் தகவல். அடுத்த மாதம் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்குமாறு ரஷ்யா மலேசியாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. அதன் அதிபர் விளாடிமிர் புடின் விடுத்த அந்த நேரடி அழைப்பை தாம் பெருமகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். 9வது கிழக்கு பொருளாதார ஆய்வரங்கில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக ரஷ்யா சென்றுள்ள பிரதமர் அங்கு அதிபர் புதினுடன் நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போது அந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளின் அமைப்பான பிரிக்ஸில் இணையும் மலேசியாவின் முயற்சியில் இது குறித்த முன்னேற்றமாக காணப்படுகிறது. ரஷ்யாவின் காசான் நகரில் அக்டோபர் 22 தொடங்கி 3 நாட்களுக்கு பிரிக்ஸ் உச்சநிலை மாநாடு நடைபெறுகிறது. ரஷ்யாவும் சீனாவும் தலைமை தாங்கும் பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதற்கு ஜூலை மாத இறுதியில் மலேசியா அதிகாரப்பூர்வமாக விண்ணப்பித்தது. எம்பாக்ஸ் நோய் தொற்று சிங்கப்பூரில் சுகாதார ஊழியர்களுக்கும் தொற்று நோயாளிகளின் நெருங்கியவர்களுக்கும் ஜைனியோஸ் தடுப்பூசி. சிங்கப்பூரில் குரங்கம்மை எனும் எம்பாக்ஸ் தொற்று ஏற்படக்கூடிய அபாயத்தில் இருக்கும் சுகாதார ஊழியர்களுக்கும் தொற்று நோயாளிகளின் நெருங்கிய தொடர்பாளர்களுக்கும் ஜியோனஸ் தடுப்பூசி வழங்கப்படும் என்று அதன் சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. சிங்கப்பூரின் எம்பாக்ஸ் மற்றும் பெரியம்மை நோய் தொற்றுக்கான எதிரான பாதுகாப்பிற்கு ஜியோனஸ் தடுப்பூசி பயன்படுத்த அனுமதிக்க முடியும். சுகாதார அமைச்சின்படி கிளேடு 1 எம்பாக்ஸ் தொற்றை சமாளிப்பதற்கான நாட்டின் பொது சுகாதார முன்னெடுப்புகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. ஒவ்வொரு நெருங்கிய தொடர்பும் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் போது நோய் தொற்றுக்கு ஆளான 14 நாட்களுக்குள் நோய் தடுப்புக்கு நோய் தாக்கும் அபாயத்தை குறைக்க தடுப்பூசியின் ஒரு டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை சிங்கப்பூர் கண்டறியப்பட்ட 14 எம்பாக்ஸ் தொற்றுநோய் சம்பவங்களும் அதிக கடுமையான கிளேட் 2 ரகத்தை சேர்ந்தவையாகும். பொது பல்கலைக்கழகங்களில் இளங்கலை நிலை கல்வி நுழைவிற்கான விண்ணப்பங்களின் முடிவுகள் நாளை அறிவிக்கப்படும். STPM, STAM, மெட்ரிகுலேஷன், ஃபவுண்டேஷன், டிப்ளமோ ஆகியவற்றின் பட்டதாரிகள் தொடர்ந்து பொது பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கான இளங்கலை எனும் டிகிரி கல்வியின் நிலை விண்ணப்ப முடிவுகள் நாளை அறிவிக்கப்படும். நாளை வெள்ளிக்கிழமை 12 மணி முதல் செப்டம்பர் 15ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பங்களின் முடிவுகளை பார்வையிட முடியும் என உயர்கல்வி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பொது பல்கலைக்கழகங்களின் இணைப்பில் அல்லது UPU பாக்கெட் எனும் மொபைல் செயலி மூலம் முடிவுகளை அறிந்து கொள்ள முடியும். இதனிடையே பொது பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைக்காத மாணவர்கள் மீண்டும் 10 நாட்களுக்குள் மேல்முறையீட்டு விண்ணப்பத்தை UPU அகப்பக்கத்தின் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என KPT தெரிவித்திருக்கிறது. பள்ளி விடுமுறை, மலேசிய தினம் மற்றும் மவ்லிதூர் ரசூல் முன்னிட்டு KTMB கூடுதல் ETS சேவையை வழங்குகிறது. மலாயா தொடர்ந்து நிறுவனமான KTMB 2ஆம் தவணைக்கான பள்ளி விடுமுறை, மலேசிய தினம் மற்றும் மவ்லிதூர் ரசூல் முன்னிட்டு கோலாலம்பூர் சென்ட்ரலில் இருந்து செடாங் பஜார் வரை கூடுதல் 2 மின்சார ரயில் சேவையான ETS பயணங்களை வழங்குகிறது. செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தினமும் 630 டிக்கெட்டுகள் கிடைக்கும் என்று KTMB தெரிவித்திருக்கிறது. இந்த கூடுதல் ETS ரயில் சேவை பாடாங் பசாரில் இருந்து காலை 11:05 மணிக்கு புறப்பட்டு மாலை 4:30 மணிக்கு KL சென்ட்ரலை சென்றடையும். அதே வேளையில் KL சென்ட்ரலில் இருந்து மாலை 5 மணிக்கு புறப்பட்டு இரவு 10:20 மணிக்கு பாடாங் பசாரை சென்றடையும். இந்த நிலையில் டிக்கெட்டுகள் KTMB மொபைல் செயலி மூலமாகவோ அதிகாரப்பூர்வ KTMB இணையதளம் வாயிலாகவோ வாங்க பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குவாலஸ்லாங்கூரில் மகளை கொடுமை செய்த தாய் கைது, காதலனுக்கு வலைவீச்சு. 32 வயதுடைய பெண் ஒருவர் தனது 5 வயது மகளை கொடுமை செய்த சந்தேகத்தின் பேரில் நேற்று காவல்துறை அதிகாரியால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2020ஆம் ஆண்டு முதல் பிரிந்து வாழும் அந்த பெண்ணின் முன்னாள் கணவரிடம் இருந்து கிடைக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து காவல்துறை அதிரடியாக நடவடிக்கை எடுத்துள்ளது. முன்னாள் மனைவியின் பராமரிப்பில் இருக்கும் தனது மகளின் உடல் மற்றும் கால்களில் முழுவதும் காயங்களும் வீக்கத்துடனும் இருக்கும் படம் ஒன்றை அந்த ஆடவருக்கு சிறுமியின் பாட்டி அனுப்பியதாக தெரிவித்திருக்கிறார்.
அந்த பெண் மற்றும் அவரது காதலனால் கிள்ளப்பட்டு வெந்நீர் ஊற்றப்பட்டு தாக்கியதாகவும் பாட்டியிடம் பாதிக்கப்பட்ட சிறுமி கூறியதாக அந்த ஆடவர் புகார் வழங்கியுள்ளார். இந்நிலையில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட அந்த பெண்ணை தொடர்ந்து கெடாவில் இருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறது. அந்த காதலனுக்கும் காவல்துறை வலை வீசி வருகிறது. சொக்சோ இழப்பீடு கோரல் மோசடி, 2 மருத்துவர்கள் உட்பட மேலும் 3 தடுத்து வைப்பு. போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு சொக்சோ இழப்பீடு கோரப்பட்ட மோசடி தொடர்பில் 2 மருத்துவர்கள் உள்ளிட்ட 3 விசாரணைக்காக 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 எலும்பு நிபுணர்கள், மற்றொருவர் வாடிக்கையாளர்களை தேடும் ஏஜென்ட் ஆவார். 2 மருத்துவர்களும் செபரஞ்சியாவில் உள்ள அரசாங்க மருத்துவமனை ஒன்றில் பணிபுரிகின்றனர். இதனை அடுத்து இயலாமைக்கான சொக்சோ இழப்பீடு கோரி போலி ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட மோசடி தொடர்பில் இதுவரை மொத்தம் 36 பேர் கைதாகியுள்ளனர். அவர்களில் 5 எலும்பு மருத்துவர்கள் ஆவர். அடுத்தடுத்து மேலும் பலர் கைதாகும் சாத்தியத்தை மறுப்பதற்கில்லை என மலேசிய ஊழல் தடுப்பாணையமான MACC கூறியது. சாலையின் வழிமறிக்கும் வெளிநாட்டு வியாபாரிகளின் பொருட்களை DBKயில் பறிமுதல். தேசா தாசிக் ஜாலான் தாசிக் செலாதான் 20 மற்றும் பண்டா தாசிக் செலாதான் ஆகிய இடங்களை சுற்றி சாலையை மறித்து வெளிநாட்டு வியாபாரிகளின் பொருட்களை கோலாலம்பூர் மாநகராட்சி மன்றம் நேற்று பறிமுதல் செய்தது. அமலாக்கத்துறை மற்றும் பண்டார் துன் ரசாக் அலுவலகத்தின் சோதனை நடவடிக்கையின் போது பிளாஸ்டிக் மேசைகள், நாற்காலிகள், கேனபி, எரிவாயு சிலிண்டர்கள் மற்றும் இதர வியாபார பொருட்களையும் 7 வழக்குகளின் கீழ் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கோலாலம்பூரின் கூட்டரசு பகுதியின் 11 நாடாளுமன்றங்களிலும் தொடர்ச்சியான சிறப்பு நடவடிக்கைகளின் மூலம் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்று DBKL அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறது. பட்டவத்தில் வீட்டில் ஏற்பட்ட தீயில் ஆடவர் உடல் கருகி மாண்டனர். பினாங்கு பட்டவத் ஜாலான் அசம்ஷனில் உள்ள வீடு ஒன்றில் இன்று அதிகாலை நிகழ்ந்த விபத்தில் ஆடவர் உடல் கருகி மாண்டார். அதிகாலை 1:28 மணிக்கு தகவல் கிடைத்து தீயணைப்பு மீட்புத்துறை சம்பவ இடத்திற்கு விரைந்தது. அங்கு 40க்கு 50 சதுர வீட்டின் படுக்கடையில் தீ பிடித்திருந்தது. உடல் கருகி மாண்டவரின் சடலம் அங்கு கண்டெடுக்கப்பட்டது. சடலம் மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு லவ் ஸ்கேம் மோசடி, 1,40,000 ரிங்கிட்டை பறிகொடுத்த மாது. சரவாக் பெந்துலுவில் கடை விற்பனை உதவியாளராக வேலை செய்யும் நடுத்தர வயதை தாண்டிய மாது லவ் ஸ்கேம் காதல் மோசடியில் சிக்கி 1,40,000 ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளார். கெங்கிஸ் குவோ என்ற பெயரில் கியூபா நாட்டை சேர்ந்த ஆடவருடன் முகநூல் வாயிலாக அப்பெண்ணுக்கு அறிமுகமாகி பின்னர் இது காதலாக மாறியது. கியூபாவில் மருத்துவராக வேலை செய்வதாகவும் அப்பெண்ணை அவர் நம்ப வைத்துள்ளார். ஆஸ்திரேலியா மெல்பர்னில் இருந்து திரும்பும் வழியில் இங்கு வந்து பார்ப்பதாகவும் அவன் வாக்குறுதி அளித்தான். இந்நிலையில் கடந்த மாத மத்தியில் மருத்துவர் வேலையில் இருந்து விலகிவிட்டதாக கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியவன் வேலை ஒப்பந்தத்தை மீறியதால் இழப்பீடு கொடுக்க பணம் தந்து உதவுமாறு அம்மாதுவிடம் கேட்டுக்கொண்டுள்ளான். ஒரு நாள் அவன் விபத்தில் சிக்கி கவலைக்கிடமாக இருப்பதாக மின்னஞ்சல் வாயிலாக செய்தி வந்தது. சிகிச்சை கட்டணத்தை செலுத்தாவிட்டால் அவனை போலீஸ் பிடித்துவிடும் என மின்னஞ்சலில் கூறப்பட்டதை நம்பி கட்டம் கட்டமாக மொத்தம் 1,40,000 ரிங்கிட்டை அம்மாது அவனது வங்கி கணக்கிற்கு மாற்றியுள்ளார். மீண்டும் மீண்டும் ஏதேதோ காரணங்கள் சொல்லி பணம் கேட்டு நச்சரித்த போதே தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அம்மாது போலீசில் புகார் செய்தார். இந்தோனேஷிய பெண்ணின் 2 சக்கர வண்டியை களவாடிய 3 ஆடவர்கள். 3 திருடர்கள் கடந்த திங்கட்கிழமை கும்பாக் தாமான் பாத்துவில் உள்ள வீடமைப்பு பகுதியில் 44 வயதுடைய இந்தோனேஷிய பெண்ணின் 2 சக்கர வண்டியை திருடிய சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அந்த பெண்ணின் முகத்தில் திரவியம் ஒன்றை தெளித்து அவரை நிலை தடுமாறி கீழே விழ வைத்து வண்டி திருடப்பட்டுள்ளது. முன்னதாக மாலை 6 மணி வாக்கில் அந்த இந்தோனேசிய பெண் தனது 2 சக்கர வண்டியில் தாமான் கிரீன்வுட்டில் தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது 2 இருசக்கர வண்டிகள் அவரை பின்தொடர்ந்துள்ளனர் என அந்த திருடர்கள். அதிர்ஷ்டவசமாக அந்த சம்பவத்தில் அந்த பெண்ணிற்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. கார் நிறுத்துமிட கட்டண விகிதம் உயர்வா? DBKL மறுப்பு. தலைநகரில் கார் நிறுத்தும் இடங்களுக்கான கட்டண உயர்வு கண்டிப்பதாக கூறப்படுவதை கோலாலம்பூர் மாநகர மன்றம் DBKL மறுத்துள்ளது. கட்டணம் உயர்த்துவதாக வைரலாகி இருக்கும் படத்தில் இருந்த பொற்றுள்ள தகவல் உண்மை இல்லை என DBKL தெரிவித்துள்ளது. அந்த பொய் செய்தி ஏற்கனவே பலமுறை வைரலான ஒன்றுதான் என
அவர் வாயிலாக டிபிகேஎல் கூறியது. கேஎல் மாநகரில் இனி கார்களை நிறுத்துவதற்கு முதல் 1 மணி நேரத்திற்கு 2 ரிங்கிட்டும் அடுத்தடுத்த மணி நேரங்களுக்கு 3 ரிங்கிட்டும் கட்டணமாக விதிக்கப்படும் என வைரலான படத்தில் கூறப்பட்டிருந்தது. அதுவே நகர மையத்திற்கு சற்று வெளியே வாகனங்களை நிறுத்த 1 மணி நேரத்திற்கு 1.50 ரிங்கிட்டாகவும், கேஎல் புறநகர் பகுதியில் 1 மணி நேரத்திற்கு 1 ரிங்கிட்டாகவும் கட்டணம் இருக்கும் என்று அது கூறியது. தவறான புரிதலால் வாகன நிறுத்துமிடத்தில் ஏற்பட்ட மோதல், ஆடவர் கைது. பெகான் கெப்போங் அடுக்குமாடி குடியிருப்பின் கீழ் 2 ஆடவர்களுக்கிடையே நடைபெற்ற சண்டை தொடர்பான காணொலி தற்போது வைரலாகி வருகிறது. வாகன நிறுத்துமிடத்தில் ஏற்பட்ட தவறான புரிதல் காரணமாக அந்த 2 ஆடவர்களும் அடிதடியில் இறங்கியுள்ளனர். சண்டையை நிறுத்துமாறு அருகில் இருந்தவர்கள் தடுத்தும் அவர்கள் தொடர்ந்து அடித்துக் கொள்வதை காணொலியின் வழி பார்க்க முடிகிறது. மற்றொரு காணொலியின் வழியே அந்த சண்டையில் ஒருவர் கத்தியை பயன்படுத்தி தாக்கியதாக கூறப்படுவதை கேட்க முடிகிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தை உறுதிப்படுத்திய செந்தூல் காவல்துறை உதவி கமிஷனர் அகமது ஷுகர்னோ முகமது ஜஹாரி சம்பவம் தொடர்பில் அந்த தகராறில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாக தெரிவித்தார்.